வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வச்சு நல்ல சுவையான பீட்ரூட் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது பீட்ரூட் பிரியாணி, பீட்ரூட் சாதனை கூட சொல்லலாம். டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதோட நான் வந்து பொட்டேட்டோ ஃப்ரையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த பீட்ரூட் பிரியாணி வந்து எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்துட்டு அதோட வந்து ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு ஏலக்காய், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். இது நம்ம சேர்த்துருக்கிறதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதோட நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா இது வந்து வதங்கி வரணும் வெங்காயம். இப்போது வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்துருக்கு. இதோட வந்து காரத்துக்காக பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 5 நம்பர் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் அதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். மிளகாய் பொடி சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணான்னா நீங்கள் பச்சை மிளகாய் வந்து கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடலாத. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இதோட ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, அதையும் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்து இதோடவே நல்லா வதக்கி விடலாத. நீங்கள் தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடியே புதினா கொத்தமல்லி போட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது எல்லாம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதோட ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு புளிப்புக்காக நம்ம தயிரோ லெமன் ஜூஸோ சேர்க்க போகிறதில்ல, தக்காளி மட்டும்தான். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரட்டும். இது நல்லா குழஞ்சி வர்றதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட் உப்பு சேர்த்து வதக்கும் போது நல்லா டக்குன்னு வந்து குழஞ்சி வந்துடும் வெந்து. இப்போது தக்காளி வந்து நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். நம்ம கரம் மசாலா எதுக்கு சேர்த்துருக்கோம்னா நம்ம இது வந்து பிரியாணியோடைய டேஸ்ட் வரும். இந்த சாப்பாடு இந்த பீட்ரூட் வச்சு செய்கிறதுனால உங்களுக்கு இந்த பிரியாணி டேஸ்ட்டில் பிரியாணி மாதிரியே இருக்கும். சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து 2 பீட்ரூட் வந்து நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி காய் துருவலில் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ எடுத்துருக்கேன் பீட்ரூட்டு. பீட்ரூட் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இதோட இந்த சாதம் பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும்.
பீட்ரூட் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இதோட இப்போது பீட்ரூட் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்ல சுருளாக வதங்கி வரணும். அப்போ தான் பீட்ரூட்டுடைய பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து 1 கப் அளவு வந்து அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி. அதுக்கு 2 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நான். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த சாதத்துக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதை கலந்து விட்டுட்டு இது வந்து நல்லா கொதி வரட்டும். நம்ம மூடி போட்டு இதை கொதிக்க விடலாம். இப்போது மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா தண்ணியில் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் இருத்துட்டு அதோடு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது அரிசி சேர்த்துட்டு நல்லா மெதுவாக வந்து கலந்து கொடுக்கலாம். இதை கலந்து கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து மூடி போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்த பிறகு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்த பிறகு தான் நம்ம தம் போடணும். அது மேலேயே வந்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை வந்து தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம தம் போடலாம். இது வந்து தம்மு போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். நமக்கு வந்து பீட்ரூட் சாதம் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு அது மேலே ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். நான் தண்ணி வச்சுட்டு அது மேலே நம்ம வந்து இஞ்சி பூண்டு நசுக்குவோம்ல, அந்த உரலை வந்து இந்த தண்ணியில் வச்சுருக்கேன். நான் வந்து குக்கர் மூடியெல்லாம் போடல. இந்த மாதிரி தான் வந்து நான் தம் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி ஓப்பன் பண்ணிடலாம். நல்ல சுவையான பீட்ரூட் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரியாக எந்த அளவுக்கு உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பீட்ரூட் சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நான் சொன்ன அளவுகளோட உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.